ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியேறின கானா வினோத் வந்து நிறைய யூடியூப்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் தான் டைட்டில் வின்னர் ஆகிருக்கணும், நான் அவசரப்பட்டு இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா பிக் பாஸோட அந்த நிகழ்ச்சியிலோட முடிவை யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு ஏவிஎம் கான்செப்ட் சொல்கிறாங்க, அதுபடி தான் இப்போ நெக்ஸ்ட் மேபி அரோரா வின்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டிங்கில் பார்த்தா அரோரா, விக்ரம் எல்லாம் கடைசியில் இருக்காங்க. விக்ரமுக்கு நிறைய முட்டு கொடுக்குறாரு விஜய் சேதுபதி, நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா தெரியும். ஆனால் திவ்யாவை வந்து மக்கள் நிறைய ஓட்டு போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. பிகாஸ் எனக்கு அடுத்தபடியாக திவ்யா இருக்கிறான், நான் எவிக்ட் ஆனால் கண்டிப்பாக திவ்யா தான் ஜெயிப்பாங்க அப்படி இருக்காங்க. ஆனால் இப்போது அரோரா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த கன்க்ளூஷனுக்குலாம் நம்மளை அப்போ வர முடியாது. அந்த 50 lakhsக்கு நான் எதிர்பார்க்குறது என் கண்ணு முன்னாடியே 18 லட்ச ரூபாய் இருக்குது, என்னுடைய சம்பளம் இருக்குது, எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வெளியில் வந்துட்டேன். இன்கேஸ் நான் மிட் வீக் விஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நான் ஃபினாலே மேடைக்கு போனாலும் அங்கே வந்து வின்னரா ரன்னரா அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வேணாம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் அந்த 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னை யாருமே மேனிப்புலேட் பண்ணலை. மெயினாக அரோராவோ இல்லை ரம்யா ஜோவோ இல்லை சாண்ட்ராவோ யாருமே என்னை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலை. நான் என்னுடைய சொந்த டெசிஷன் இது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. மெயினாக பிக் பாஸோட ஃபினாலே மேடை வந்து எந்த மாதிரி வேணாலும் மாறலாம். அரோரா டைட்டில் வின்னர் ஆகலாம், விக்ரம் டைட்டில் வின்னர் ஆகலாம். ஆனால் இது எது மாதிரி வேணாலும் மாறலாம். ஆனால் நீங்கள் ஓட்டிங்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கடைசியாக தான் இருக்கிறாரு. இந்த மிட் வீக் எவிஷனில் மேபி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நீங்கள் திவ்யாவை எவிக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த ஏவிஎம் கான்செப்ட் படி வந்தால் அரோரா மேபி டைட்டில் வின்னர் ஆகலாம். இப்போது சபரி இல்லைன்னா திவ்யா கணேஷ் யாராவது ஒருத்தர் வின்னர் ரன்னர் ஆவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தது மக்கள். ஆனால் சேனல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, விக்ரம் இல்லைன்னா அரோரா, இவங்க 2 பேரில் யாராவது தான் வின்னர் ரன்னர் ஆவாங்க அப்படிங்கிற முடிவுக்குள்ள சேனல் இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல ஹிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஓட்டிங் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது மிஸ்கால் கொடுத்து ஓட் பண்ணுவாங்கல்ல, அது ஒர்க் ஆகலை. ஹாட் ஸ்டாரில் பண்ணுறது வேணால் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி தான் வியானாவுக்கும் நடந்துச்சு. வியானாக்கு மேபி அன்னைக்கு இது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பதிலாக வேறு யாராவது எவிக்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி முடிவுகள் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். இந்த மிட் வீக் எவிஷனில் மேபி திவ்யா வந்து எலிமினேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திவ்யா வந்து ஃபினாலே மேடைக்கு போகிறது வந்து ரொம்பவும் அபூர்வம். அவங்க டைட்டில் வின் பண்ணுறதும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். அரோரா தான் என்ன கேட்டால் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு டீம் நினைக்குது, பிக் பாஸ் நினைக்கிறாங்க, விஜய் சேதுபதி நினைக்கிறாங்க. இல்லைன்னா அரோராவுக்கு வந்து அரோராவுக்கும் விக்ரமுக்கும் அவ்வளோ வந்து விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா விஜேஎஸ் வந்து சாண்ட்ரா விஷயத்தில் வேணால் எமோஷனலாக நடந்துக்கலாம், பட் அரோரா விஷயத்தில் நடக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்லியிருந்தாரு. நீங்கள் இந்த மிட் வீக் விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.